இன்னதுன்னே தெளிவா தெரியாத திகில் கொண்ட உள்ளத்தோடு. ஆனா யாருக்கிட்ட சொல்லறது? வந்த இருவரும் மங்கையர்க்கரசியுடைய அறையை தாண்டி அவருடைய மனசுல என்றுமே இல்லாத பீதியை உண்டாக்கி, வாதாபியின் ஒற்றர்கள் சமணர்களைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு அரண்மனை பூங்காவனத்திலிருந்து திரும்பி புவன மகாதேவியுடைய அரண்மனைக்கு வந்த மங்கையர்க்கரசி அன்னைக்கு மாலையெல்லாம் தரையில நடக்கவே இல்லை. ஆனந்த வெள்ளத்துல மிதந்து கொண்டிருந்தா. அவ கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் நடந்துருச்சு. அத்தகைய பாக்கியம் தனக்கு கிட்டும் அப்படிங்கிறதா அவ கனவுலையும் நினைக்கல. அவளுடைய தந்தை போர்க்களத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவளுடைய வாழ்க்கையே சூனியமா போயிருந்துச்சு. அந்த சூனியத்தை நிரப்பி அவளுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்கக்கூடியதான சம்பவம் ஒன்றே ஒன்றுதான். அந்த அற்புதம் அன்றைக்கு நடந்துருச்சு. அவளோட உள்ளத்தையும் உயிரையுமே கவர்ந்திருந்த காதலன் எளிதில் யாரோ பிரவேசிக்க முடியாத அந்த பல்லவ அரண்மனைக்குள்ள அவளை தேடி வந்து சந்திச்சதுதான். சந்தித்ததோடு மட்டும் அல்லாம அவகிட்ட தன்னுடைய இடையறா காதலையும் கொஞ்சமும் சந்தேகத்துக்கு இடமின்றி வெளியிட்டா. அவளோட வாழ்க்கைய ஆனந்தமயமாக்கக்கூடிய பேரு வேற என்ன இருக்குது? அவளுடைய கால்கள் தரையில படியாம நடக்கிறப்பவே நடனமாடி கொண்டிருந்ததுல வியப்பு என்ன இருக்குது? இந்த அற்புத சம்பவத்தை பத்தி யாருக்கிட்டவாச்சும் சொல்ல வேணும் அப்படின்னு அவளுடைய உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா யாருக்கிட்ட சொல்லறது? சொல்வதானா தன்னை புதல்வின்னு கொண்டு அன்பு செலுத்தி வர புவன மகாதேவி கிட்டதான் சொல்லணும். ஆனா அன்னைக்கு மாலை வேளையில புவன மகாதேவியுடைய முகபாவமும் சுபாவமும் ஓரளவு மாறி இருந்துச்சு. தன்னுடைய அந்தரங்கத்தை வெளியிட்டு பேசக்கூடிய நிலைமையில அவர் இல்லை அப்படிங்கிறத மங்கையர்க்கரசி கண்டா. சிவ பூஜை அப்ப கூட தேவியுடைய திருமுகத்துல வழக்கமான சாந்தமும் புன்னகையும் பொழியல. மங்கையர்க்கரசி கிட்ட அவரு 2 தடவை அகாரணமா சிடுசிடுப்பா பேசினாங்க. மற்ற நாளா இருந்தா தேவி அப்படி சிடுசிடுப்பா பேசியது மங்கையர்க்கரசியுடைய உள்ளத்தை வெகுவா வருத்தப்படுத்தி இருக்கும். ஆனா இன்னைக்கு மங்கையர்க்கரசி அதையெல்லாம் பொருட்படுத்தல. தன்னுடைய மனசுல பொங்கி வந்த குதூகலத்தை தேவி கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியலையே அப்படின்னு மட்டும்தான் அவ கவலைப்பட்டா. இருட்டி 1:30 ஜாம நேரம் ஆனப்ப மங்கையர்க்கரசி வழக்கம் போல புவன மகாதேவியுடைய படுக்கை அறைக்கு பக்கத்துல தனக்குன்னு கொடுக்கப்பட்டிருந்த அறையில படுத்துக்கிட்டா. ஆனா உறக்கம் மட்டும் வரவே இல்லை. கண்ணிமைகள் மூடிக்கொள்ளவே மறுத்துருச்சு. துயரத்தினாலும் கவலையினாலும் தூக்கம் கெடுவதை காட்டிலும் எதிர்பாராத சந்தோஷத்தினாலும் உள்ள கிளர்ச்சியாலும் உறக்கம் அதிகமாக கெடும் அப்படிங்கிறத அன்னைக்கு மங்கையர்க்கரசி கண்டா. சற்று நேரத்துக்கெல்லாம் தூங்குற முயற்சியையே விட்டுட்டு தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றின மனோராஜ்யங்களில் ஈடுபட்டா. இப்படி இரவின் 2ஆம் ஜாமம் முடிஞ்சு 3வது ஜாமம் ஆரம்பமாச்சு. அந்த நடுநிசி வேளையில் நிசப்தம் குடிகொண்டிருந்த அந்த அரண்மனையில் திடீர்னு கேட்ட ஒரு சப்தம் மங்கையர்க்கரசியை தூக்கி வாரி போட்டுச்சு. அது வெகு சாதாரண லேசான சப்தம்தான், வேறொன்றும் இல்லை. ஏதோ ஒரு கதவு திறக்கப்படுற சப்தம். இருந்தாலும் அந்த வேளையில் அத்தகைய சப்தம் மங்கையர்க்கரசிக்கு ஏதோ ஒருவித காரணமில்லாத பயத்தை உண்டாக்குச்சு. அவ படுத்திருந்த அறைக்கு வெளியே தாழ்வாரத்தில் மெல்லிய காலடிகளின் சப்தம் அவளுடைய கவனத்தை கவர்ந்துச்சு. அந்த நேரத்தில் புவன மகாதேவியின் அறைக்கு பக்கத்தில் அப்படி நடமாட துணிந்தது யாராயிருக்கும்? இன்னதுன்னே தெளிவா தெரியாத திகில் கொண்ட உள்ளத்தோடு மங்கையர்க்கரசி தன்னுடைய படுக்கையில எழுந்து உட்கார்ந்தா. காலடி சப்தம் மேலும் மேலும் நெருங்கி தன்னுடைய அறைக்கு சமீபத்தில் வருவதா தோன்றுச்சு. அப்படி வருவது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் அவளை பீடிச்சுது. சப்தம் செய்யாம படுக்கையிலிருந்து எழுந்து அவளுடைய அறையிலிருந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கிய பலகணிக்கு பக்கத்துல போய் வெளியிலிருந்து தன்னை பார்க்க முடியாதபடி மறைவா நின்னான். மறுகணமே அவளுடைய ஆவல் நிறைவேறிச்சு. தாழ்வாரத்துல 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. முன்னால கையில தீபம் ஏந்திய தாதி பெண்ணும் அவளுக்கு பின்னால வானமாதேவியும் வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அது வானமாதேவிதான். ஆனா அவருடைய முகம் எதனால அப்படி பேயடிச்ச முகத்தை போல வெளுத்து விகாரமடைஞ்சு போயிருக்குது? வந்த இருவரும் மங்கையர்க்கரசியுடைய அறையை தாண்டி அப்பால போனதும் சற்று தூரத்துல அதே தாழ்வாரத்துடைய மறுபுறத்துல திறந்திருந்த ஒரு கதவு மங்கையர்க்கரசியுடைய கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்துச்சு. அவ இந்த அரண்மனைக்கு வந்த நாளா மேற்படி கதவு திறக்கப்பட்டதை பார்த்ததே இல்லை.
வானமாதேவியுடைய மாளிகையிலிருந்து இந்த மாளிகைக்கு வருவதற்கான சுரங்க வழியுடைய கதவு அது அப்படின்னு அவ கேள்விப்பட்டிருந்தா. அந்த சுரங்க வழி மூலமாகத்தான் வானமாதேவி இப்ப வந்திருக்கணும். இந்த நடுநிசையில அவ்வளவு ரகசியமா சுரங்க வழியின் மூலமா அவர் எதுக்காக வந்திருக்காரு? இந்த கேள்விக்கான மறுமொழி அவளுக்கு மறுகணமே கிடைச்சது. வந்தவங்க 2 பேரும் புவனமகாதேவியுடைய படுக்கையறை வாசற்கதவண்ட போய் நின்னாங்க. கையில விளக்கோடு வந்த தாதி பெண் கதவை லேசா தட்டுனா. உள்ள இருந்து யார் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. நான் தான் அம்மா அப்படின்னு சொன்னாங்க வானமாதேவி. இதோ வந்துவிட்டேன் அப்படிங்கிற குரல் கேட்ட மறுகணமே கதவும் திறந்துச்சு. தாதி பெண்ணை வெளியிலேயே நிறுத்திட்டு வானமாதேவி உள்ள போனாங்க. வானமாதேவியோட பயப்பிராந்தி கொண்ட வெளிரிய முகத்தை பார்த்த மங்கையர்க்கரசியுடைய மனசுல சொல்ல முடியாத கவலையோடு பயமும் குடிகொண்டுச்சு. பூரண சந்திரனை ஒத்த பிரகாசமான பல்லவ சக்கரவர்த்தினியோட வதனம் 4 நாளைக்குள்ள அப்படி மாறிப்போயிருக்கிற காரணம் என்ன? அவங்களுக்கு அத்தகைய கவலையையும் பயத்தையும் உண்டாக்குற விபரீதம்தான் என்ன? சக்கரவர்த்தி போர்க்களத்துக்கு போன பிறகு கூட வானமாதேவி எவ்வளவோ தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாங்களே, அதை பற்றி தான் ஆச்சரியப்பட்டதும் உண்டல்லவா? அப்படிப்பட்டவங்களை இப்படி மாற்றும்படியா எத்தகைய அபாயம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்குது? அந்த அபாயம் அவரோடு மட்டும் போகுமா, அல்லது அந்த அரண்மனையில் உள்ள மற்றவங்களையும் பீடிக்குமா? கள்ளம் கபடமற்ற பெண்ணாகிய மங்கையர்க்கரசிக்கு மேற்படி விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒற்று கேட்பது ஒரு பிசகான காரியமாகவே தோன்றல. அதனால புவனமகாதேவியுடைய அறைக்கும் தன்னுடைய அறைக்கும் மத்தியில் இருந்த கதவண்டை போய் மாமிக்கும் மருமகளுக்கும் நடந்த சம்பாஷணைய ஒற்று கேட்க தொடங்கினான். அந்த சம்பாஷணையுடைய ஆரம்பமே அவருடைய மனசுல என்றுமே இல்லாத பீதியை உண்டாக்கி உடம்பெல்லாம் நடுங்கும்படி செஞ்சுது. போக போக அவ காதுல விழுந்த விவரங்கள் சொல்ல முடியாத வியப்பையும் எல்லையில்லாத பீதியையும் மாறி மாறி கொடுத்துச்சு. சில சமயம் அவளுடைய உடம்பின் ரத்தம் கொதிப்பது போலவும், சில சமயம் அவளுடைய இருதய துடிப்பு நின்று போவது போலவும் உணர்ச்சிகளை உண்டாக்குச்சு. அப்படியெல்லாம் அந்த பேதை பெண்ணை கலங்க செய்து வேதனைக்கு உள்ளாக்கிய சம்பாஷணையுடைய விவரம் இதுதான். அம்மா, ஒருவேளை தூங்கி போய் விட்டீர்களா அப்படின்னு வானமாதேவி புவனமகாதேவியை பார்த்து கேட்டா. மகளே, நீ சொல்லி அனுப்பியிருக்கும்போது எப்படி தூங்குவேன்? உன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தேன். ஆனால் இது என்ன மர்மம்? எதற்காக இப்படி நடுராத்திரியில் வந்தாய்? உன் முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கிறது? ஐயோ பாவம், பல நாளாக நீ தூங்கவில்லை போலிருக்கிறதே அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. ஆமம்மா, நெடுமாறன் என் அரண்மனைக்கு என்றைக்கு வந்தானோ அன்றைக்கே என்னை விட்டு தூக்கமும் விடைபெற்று கொண்டு போய்விட்டது. தாயே, பக்கத்து அறையில் யாராவது இருக்கிறார்களா? நாம் பேசுவது யாருடைய காதிலாவது விழக்கூடுமா அப்படின்னு வானமாதேவி கேட்டா. இது என்ன பயம் மகளே? யார் காதில் விழுந்தால் என்ன? யாருக்காக நீ பயப்படுகிறாய்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி, சத்ருமலரின் மருமகள், மாமல்லரின் பட்ட மகிஷி யாருக்காக இப்படி பயப்பட வேண்டும் அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. யாருக்காக நான் பயப்படுகிறேன் என்றா கேட்கிறீர்கள் அம்மா? நமது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பணியாளிடமும் ஒவ்வொரு பணிப்பெண்ணிடமும் பயப்படுகிறேன்னு வானமாதேவி சொன்னான். அப்படியானால் உன் பின்னோடு அழைத்து வந்தாயே அவள் அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. செவிடும் ஊமையுமாக இருப்பவளை பார்த்து அழைத்து வந்தேன்னு வானமாதேவி சொன்னான். மகளே, இது என்ன பேச்சு? உன்னுடைய பணிப்பெண்களிடமே நீ பயப்படும்படியான அவசியம் என்ன நேர்ந்தது? வீரபாண்டிய குலத்திலே பிறந்து வீர பல்லவர் வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டவள் இத்தகைய பயத்துக்கு ஆளாகலாமா? இது என்ன அவமானம்னு புவனமகாதேவி கேட்டாங்க. அம்மா, இதில் உள்ள மான அவமானமெல்லாம் பாண்டிய குலத்துக்குத்தான், பல்லவ குலத்துக்கு ஒன்றுமில்லை. என் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி சமணர்களுடைய வேவுக்காரியாகி நெடுமாறனுக்கும் சமணர்களுக்கும் நடுவே தூது போய் வருகிறாள் என்று அறிந்தேன். அவள் வந்து சொன்ன செய்தியின் பேரில் நேற்றிரவு நடுநிசியில் நெடுமாறன் சமண சித்தர்களின் அந்தரங்க மந்திர கூட்டத்துக்கு போய்விட்டு வந்தான் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஆம் மகளே, இது என்ன விந்தை? காஞ்சி நகரில் இன்னும் சமணர்கள் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களான்னு புவனமகாதேவி கேட்டாங்க. ஆம் தாயே, நெடுமாறனை தொடர்ந்து அந்த சமண சித்தர்களும் வந்திருக்கிறார்கள்.
நெடுமாறன் அவர்களை பார்க்க போன போது அங்கே நடந்த காரியங்களை கேட்டால் இன்னும் தாங்கள் பயங்கரமடைவீர்கள்னு வானமாதேவி சொன்னான். என்ன நடந்தது மகளேன்னு புவனமகாதேவி கேட்டாங்க. நெடுமாறனுடைய மனத்தை கெடுப்பதற்காக என்னவெல்லாமோ அவர்கள் மந்திர தந்திரங்களை கையாளுகிறார்களாம். பாவம், நெடுமாறனுடைய புத்தி அடியோடு பேதலித்து போயிருக்கிறது அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஆனால் சமணர்களுடைய நோக்கம்தான் என்னன்னு புவனமகாதேவி கேட்டாங்க. யாரோ ஒரு பையனை மந்திர சக்தியால் மயக்கி வருங்காலத்தில் வரப்போவதை அகக்கண்ணால் கண்டு சொல்ல சொன்னார்களாம். வாதாபி யுத்தத்தில் வெற்றியடைந்தவுடனே தங்களுடைய புதல்வர் நெடுமாறன் மீது பொறாமை கொண்டு அவனை கத்தியால் வெட்டி கொள்வதாக அவன் கண்டு சொன்னானாம் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஐயோ, இது என்ன கொடுமை, அப்புறம் அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. ஆனால் அந்த விதியையும் சமண சித்தர்களின் சக்தியால் மாற்றலாம் என்று அவர்கள் சொன்னார்களாம். அவர்களின் விருப்பத்தின்படி நடந்தால் நெடுமாறனை தக்ஷிண தேசத்தின் ஏக சக்கராதிபதியாக இந்த காஞ்சியிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைப்பதாக சொன்னார்களாம் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். இதெல்லாம் உனக்கெப்படி தெரிந்தது மகளே அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. நமது ஒற்றர் தலைவன் சத்ருக்கனன் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தானாம் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஆஹா, மகேந்திர பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள சமணர்கள் நல்ல சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்னு புவனமகாதேவி சொன்னாங்க. அம்மா, ஆனால் அவர்கள் உண்மையில் சமணர்களும் அல்லவாம். வாதாபியின் ஒற்றர்கள் சமணர்களைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு இந்த தந்திரம் மந்திரமெல்லாம் செய்கிறார்களாம்னு வானமாதேவி சொன்னான். அப்படியானால் அவர்களை உடனே சிறைப்பிடிப்பதற்கு என்ன அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. சிறைப்பிடித்தால் அதனால் அபாயம் வரலாம் என்று சத்ருக்கனன் பயப்படுகிறான். பாண்டிய சைனியத்தை உடனே காஞ்சியை கைப்பற்றும்படி நெடுமாறன் சொல்லலாம் என்றும் காரியம் மிஞ்சி விபரீதமாகிவிடும் என்றும் அஞ்சுகிறான்னு வானமாதேவி சொன்னான். வேறு என்ன யோசனைதான் சத்ருக்கனன் சொல்கிறான்னு புவனமகாதேவி கேட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை தாயே. உடனே சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றான். ஆனால் என் நாதர் போருக்கு புறப்படும்போது அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நிறைவேற்றியே தீருவேன். தங்களிடம் அனுமதி பெற்று போகத்தான் வந்தேன்னு வானமாதேவி சொன்னான். அப்படியா? மாமல்லனுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாய்ன்னு புவனமகாதேவி கேட்டாங்க. நெடுமாறனால் ஏதாவது கெடுதல் நேருவதாயிருந்தால் என் கையால் அவனுக்கு விஷத்தை கொடுப்பேன், இல்லாவிட்டால் அவனை கத்தியால் குத்தி கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன்னு வானமாதேவி சொன்னான். ஆ, இது என்ன பாபம்! உன் தலையில் இவ்வளவு பெரிய பாரத்தை வைத்துவிட்டு என் மகன் எப்படி புறப்பட்டு போனான் அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. அம்மா, என்னிடம் அவர் பரிபூரண நம்பிக்கை வைத்து சென்றார். அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவேன்னு வானமாதேவி சொன்னான். குழந்தாய், நாளை மாலை வரையில் எனக்கு அவகாசம் கொடு. முடிவாக என் யோசனையை சொல்கிறேன்னு புவனமகாதேவி சொன்னாங்க. அம்மா, அடுத்த அறையில் யார் இருக்கிறது? ஏதோ சப்தம் கேட்பது போல் தோன்றியது அப்படின்னு வானமாதேவி சொன்னான். இந்த அரண்மனையை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டாம். இங்கு யாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லைன்னு புவனமகாதேவி சொன்னாங்க. அப்படியா நினைக்கிறீர்கள்? இன்று சாயங்காலம் நடந்ததை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள்னு வானமாதேவி சொன்னான். சாயங்காலம் அப்படி என்ன நடந்ததுன்னு புவனமகாதேவி கேட்டாங்க. நெடுமாறன் பூந்தோட்டத்தில் உலாவி விட்டு வருவதாக சொல்லிப்போனான். வெகுநேரம் அவன் திரும்பி வராமல் இருக்கவே எனக்கு ஏதோ சந்தேகமாய் இருந்தது. அவனை தேடிக்கொண்டு நான் சென்றேன். பூங்காவனத்தில் செடிகள் அடர்ந்திருந்த ஒரு இடத்தில் நெடுமாறனும் ஒரு பெண்ணும் நின்று அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த பெண் யார் தெரியுமா அப்படின்னு வானமாதேவி கேட்டா. யார் அப்படின்னு புவனமகாதேவி கேட்டாங்க. தாங்கள் சுவீகார புதல்வியாக கொண்டு அன்போடு ஆதரித்து வளர்க்கிறீர்களே, அந்த சோழ நாட்டு பெண்தான்னு வானமாதேவி சொன்னான். என்ன, மங்கையர்க்கரசியான்னு புவனமகாதேவி கேட்டாங்க. ஆம் தாயே, மங்கையர்க்கரசியேதான்னு வானமாதேவி சொன்னான். மகளே, நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் நம்புகிறேன். ஆனால் மங்கையர்க்கரசியை மட்டும் ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன்னு புவனமகாதேவி சொன்னாங்க. ஆனால் என் கண்ணாலேயே பார்த்தேன் அம்மான்னு வானமாதேவி சொன்னான். கண்ணாலே என்ன பார்த்தாய்? இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தாய், அவ்வளவுதானே. இவள் பூஜைக்கு மலர் எடுக்கப் போயிருந்தாள். தற்செயலாக நெடுமாறன் அங்கு வந்திருப்பான், ஏதாவது கேட்டிருப்பான். இவளும் யாரோ பாண்டிய நாட்டு வாலிபனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்படின்னு புவனமகாதேவி சொன்னாங்க.
அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக்க சந்தேகமாய் இருந்தன அம்மான்னு வானமாதேவி சொன்னான். இப்போதுள்ள உன்னுடைய மனோநிலையில் யாரை பற்றியும் சந்தேகம் தோன்றலாம்னு புவனமகாதேவி சொன்னாங்க. சரி, போய் வருகிறேன் அம்மா. தங்களிடம் சொன்ன பிறகு என் இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தோன்றுகிறதுன்னு வானமாதேவி சொன்னான். போய் வா குழந்தாய், மீனாட்சி அம்மன் அருளால் உன்னுடைய இருதயத்தின் பாரம் முழுவதும் நீங்கட்டும் அப்படின்னு புவனமகாதேவி சொன்னாங்க. இதுக்கப்புறமா கதவு திறந்து மூடுற சப்தம் கேட்டுச்சு. அதைத் தொடர்ந்து காலடி சப்தமும் மறுபடியும் கதவு திறந்து மூடுற சப்தமும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையில் ஆழ்ந்த நிசப்தம் குடிகொண்டுச்சு. மேற்படி சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு சித்திர பதுமை போல கதவண்டை நின்ற மங்கையர்க்கரசி அன்றிரவு முழுவதும் ஒரு கண நேரம் கூட கண்ண மூடல. இதுக்கு முன்னாடி விளங்காத பல மர்மங்கள் மேற்படி சம்பாஷணையின் மூலமா அவளுக்கு தெரிய வந்துச்சு. பாண்டிய குமாரன் தான் தன்னுடைய காதலன்கிற செய்தி அவளுக்கு எல்லையற்ற உவகையையும் வியப்பையும் கொடுத்துச்சு. தான் அவனை பற்றி அடிக்கடி கண்ட கனவுடைய பொருள் ஒருவாறு விளங்குச்சு. அவனுக்கு அந்த அரண்மனையில் நேர்வதற்கு இருந்த பேரபாயம் அவளுக்கு சொல்ல முடியாத திகிலையும் கவலையையும் கொடுத்துச்சு. அந்த பேரபாயத்திலிருந்து அவனை தப்பு வைக்கிற பொறுப்பும் பாக்கியமும் தனக்குரியவை அப்படிங்கிறதையும் அவ உணர்ந்தா. இந்த மாதிரி எண்ணங்கள் அவளுக்கு இரவு முழுவதும் ஒரு கணமும் தூக்கமில்லாம செஞ்சிடுச்சு. மறுநாள் மாலை குறிப்பிட்ட சமயத்துக்கு சற்று முன்னாலேயே பூங்காவனத்துக்கு போய் காத்திருந்தா. நெடுமாறன் தென்பட்டதும் விரைந்து வந்து அணுகி ஒரே பரபரப்போடு, பிரபு, தங்களுக்கு இந்த அரண்மனையில் பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது, உடனே இங்கிருந்து போய்விடுங்கள் அப்படின்னு அலறினான். நெடுமாறன் கொஞ்சம் வியப்பா, என்ன சொல்லுகிறாய்? எனக்கா பேரபாயம் வரப்போகிறது? இந்த ஏழைக்கு யாரால் என்ன அபாயம் நேரக்கூடும் அப்படின்னு கேட்டான். சுவாமி, என்னை இனியும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம். தாங்கள்தான் பாண்டிய குமாரர் என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே தங்களுக்கு இங்கே பேரபாயம் வருவதற்கு இருக்கிறது. உடனே போய்விடுங்கள், இந்த அரண்மனையை விட்டு போய்விடுங்கள் அப்படின்னு சொன்னா மங்கையர்க்கரசி.